வாழுதவே. முஸ்லிம் காங்கிரசுடைய தாரகை மந்திரம் முஸ்லிம் மாகாணம். அந்த மாகாணத்தையே தரமாட்டேன், உங்களுக்கு உரிமை தரமாட்டேன், சுயாட்சி தரமாட்டேன், சுய நிர்ணயம் தரமாட்டேன், தாயகம் தரமாட்டேன், பாதுகாப்பு தரமாட்டேன் என்று எங்களுடைய அடிப்படைகளை அப்படியே குழி தோண்டி புதைத்து அந்த புதைகுழிக்கு மேல் நின்று யுத்தம் செய்வேன், வாக்களியுங்கள் என்று மஹிந்த ராஜபக்ஷ வாக்கு கேட்கின்றார். அவருக்கு நாம் வாக்களிக்க வேண்டுமா? இல்லை. முஸ்லிம்களுக்கு உரிமை தருகின்றேன், முஸ்லிம்களுக்கு சுயாட்சி தருகிறேன், முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்கின்றேன், உங்களை பாதுகாப்பதற்கு தனியான படையை உருவாக்குகின்றேன், வடகிழக்கிலே நிலத்தொடர்பற்ற முஸ்லிம் பிரதேசங்களை ஒன்றாக்கி ஒரு சுயாட்சி தருவேன் என்று விளங்குகின்ற ரணில் விக்ரமசிங்கேக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டுமா? இந்த கேள்வியை நாம் கேட்கின்ற போது ஒரு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போராளியாகிய நான், முஸ்லிம் சமூகத்தை நேசிக்கின்ற நாம், முஸ்லிம் காங்கிரசினுடைய அடிப்படைக்கு மாற்றமான மஹிந்த ராஜபக்ஷை எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஆதரிக்க முடியாது. சிங்கள பேரினவாத சக்திகளின் கைபொம்மையாக செயற்படுகிறது பொதுஜன ஐக்கிய முன்னணி அரசு என்கிறார் ஹிஸ்புல்லா. முஸ்லிம்களின் உரிமைகள் எதனையும் இவ்வரசாங்கம் ஒருபோதும் தரப்போவதில்லை என்கிறார் ஹிஸ்புல்லா. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே இந்த மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி அவர்களை நாங்கள் ஆதரிக்கவில்லை. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அவரை எதிர்த்து தேர்தலிலே பிரச்சாரம் செய்தோம். ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு அரசாங்கத்தோடு இணைந்து கொள்ளுமாறு அவர் தொடர்ச்சியாக விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையிலே அரசாங்கத்தோடு இணைந்து அரசாங்கத்திலே இருந்து அமைச்சர் பதவிகளை கொண்டு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக, கட்சியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்தோடு இணைந்திருந்தோம். சுமார் ஒரு வருட காலத்துக்குள் அரசாங்கத்திலே இருந்து கொண்டு கட்சியை பாதுகாக்க முடியாத நிலையிலும், அரசாங்கத்திலே இருந்து கொண்டு நமது மக்களுக்காக நமது மக்களுடைய உரிமைகளையும் தேவைகளையும் நிறைவேற்ற முடியாத நிலையிலும், நமது மக்களுக்கு எதிராக திட்டமிடப்பட்டு செய்யப்படுகின்ற சதி முயற்சிகளுக்கு ஜாதிக ஹெல உரிமையை போன்ற சிங்கள பேரினவாத கட்சி திட்டமிட்டு ஜனாதிபதியை வைத்து செய்கின்ற அந்த துரோகத்தனங்களுக்கும் சதித்திட்டங்களுக்கும் நாங்களும் சம்பந்தப்பட்டு உடந்தையாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அரசாங்கத்தை விட்டு அமைச்சர் பதவிகளை தூக்கி எறிந்துவிட்டு எதிர்க்கட்சியிலே அமர்ந்து கொண்டு இந்த தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுகின்றோம். நாங்களும் விரும்பி இருந்தால் அரசாங்கத்திலே இருந்து கொண்டு அமைச்சர் பதவிகளை வைத்துக் கொண்டு அரசியல் அதிகாரங்களை வைத்துக் கொண்டு இந்த தேர்தலிலே போட்டியிட்டிருக்க முடியும். சகோதரர் அமைச்சர் அமீர் அலி இடத்திலே இருக்கின்ற அனர்த்த நிவாரணம் போன்ற அமைச்சல்ல, அதைவிட பெரிய அமைச்சு பதவிகளை கொண்டு இந்த மண்ணிலே இந்த தேர்தலை நாங்கள் முகம் கொண்டிருக்க முடியும். அரசாங்கத்திலே இருந்து ஒரு அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்து விட்டு எங்களுடைய தலைமைத்துவம் இன்று ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராக தனக்கு வழங்கப்பட்டிருந்த சகல பாதுகாப்புகளையும் எடுத்து இரண்டு ஒரு சாதாரண வேட்பாளருக்கு வழங்கி இருக்கின்ற இரண்டு போலீஸ்காரரோடு நமது தலைமைத்துவத்தை இந்த நாட்டிலே நடமாடச் செய்த இந்த அரசாங்கத்திலே இருந்து அமைச்சர் பதவிகளை தூக்கி எறிந்து விட்டு ஒரு சாதாரண கட்சி தலைவராக இன்று இந்த தேர்தலுக்கு நாம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால், நமது கட்சியின் தவிசாளர் தன்னிடத்திலே இருந்த அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு அரசாங்கம் வழங்கி இருக்கின்ற 2 போலீஸ்காரர்களோடு இன்று தங்களுக்கு இருக்கின்ற அத்தனை அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு மத்தியிலே வந்து இந்த சமூகத்திற்காக பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால், முஸ்லிம் சமூகத்திற்காகத்தான் அவைகளை நாங்கள் தூக்கி எறிந்தோம். நாங்கள் விரும்பி இருந்தால் அரசாங்கத்திலே உயர்ந்த பதவிகளிலே தொடர்ந்திருக்க முடியும், இன்னும் ஒரு அமைச்சர் பதவியை மேலதிகமாக கட்டிருக்க முடியும். ஆனால் இவற்றை எல்லாம் தூக்கி எறிந்தது உங்களுக்காகத்தான்.
இந்த சமூகத்திற்காகத்தான் என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்துவிடக் கூடாது. முஸ்லிம்களின் உரிமைகளை தர மறுக்கும் பொதுஜன ஐக்கிய முன்னணியுடன் சேர்வது எப்படி என்று கேள்வி எழுப்புகிறார் ஹிஸ்புல்லா. தேர்தலிலே கடந்த 20 வருட காலம் நாம் நடத்தி வந்த அந்த போராட்டத்திலே நமக்கு கிடைக்கின்ற ஒரு முக்கியமான மைல்கல். இந்த தேர்தலிலே நாங்கள் ஒன்றுபட்டு எங்களுடைய தனித்துவத்தை பாதுகாத்துக் கொண்டு முஸ்லிம் சமூகத்தோட அரசியல் நலன்களையும் வளர்த்துக் கொண்டு எதிர்கால சந்ததிக்காக இந்த மாகாண சபையை கைப்பற்ற வேண்டிய பொறுப்பு கடலைப்பாடு நமக்கு இருக்கின்றது. முதலாவது ஆப்ஷன், நாம் அரசாங்கத்தோடு சேர்ந்து போட்டிட வேண்டுமாக இருந்தால் அரசாங்கத்தோடு சேர்ந்து போட்டிட போகின்ற பிஏபிபி பிள்ளையாருடைய கட்சி அங்கே போட்டிட போகிறது. ஸ்ரீலங்கா இருக்கின்ற ஏனைய கட்சிகள் ஸ்ரீலங்கா மற்ற சிங்கள கட்சிகள் எல்லாம் போட்டிடுவதால் நாங்கள் இணைந்து அதிலே போட்டிட வேண்டும். இந்த சூழ்நிலையை எங்களுடைய நிலைமை இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் இருக்கின்ற இந்த முருக நிலையிலே அரசாங்கத்துக்கு எங்களுக்கு இடையிலே இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்க்கப்படாத நிலையிலே முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்மானப்படாத நிலையிலே நாங்கள் அந்த கட்சியோடு இணைந்து செயல்பட முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்த்து போட்டுள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சிக்கு வந்து கிழக்கு மாகாணத்திலே பெரிய வாக்கு வங்கி கிடையாது. அம்பாறை மாவட்டத்திலே 2 சிங்கள ஆசனங்களையும் திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு சிங்கள ஆசனத்தை தான் பெற முடியும். மட்டக்களப்பில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 6000 வாக்குகளை பெற்றார். அவர்களுக்கு பெரிய வாக்கு வங்கி இல்லை. திருவண்ணாமலையிலும் ஒரு சிங்கள அவர்களுடைய தேர்தல் முடிவுகளின்படி ஒரு ஆசனத்தை பெற முடியும். அம்பாறையிலும் 2 ஆசனங்களை சிங்கள ஆசனங்களை பெற முடியும். 3 ஆசனங்களை பெற முடியும். முஸ்லீம் காங்கிரஸ் நாங்கள் சேர்ந்து போவதற்கு எடுக்கின்ற நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்ந்து போட்டிடுவோம் என்றால் இங்கு சில சகோதரர்கள் பேசினார்கள், நாங்கள் மரத்திலே போட்டிட வேண்டும் என்று. மரத்திலே ஐக்கிய தேசிய கட்சியோடு போட்டிட முடியாது. அவ்வாறு போட்டு சிங்கள மக்களுடைய வாக்குகளை நாங்கள் பெற முடியாது. ஆகவே நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து போட்டிருந்த தீர்மானம் இருக்கிறோம். யாரை சின்னத்தில் தான் போட்டிட வேண்டும். அவ்வாறு போட்டிட போதுதான் நாங்கள் அந்த சிங்கள உறுப்பினர்களை பெற முடியும். சிங்கள வாக்குகளை பெற்று சில தமிழ் வாக்குகளை பெற்று எங்களுடைய ஆசனங்களை நாங்கள் பெற முடியும். இணைந்து போட்டிருந்த போது 10 ஆசனங்கள் 13 சில வேளைகளில் மட்டக்களப்பிலே முஸ்லீம்களுக்கு கிடைக்கின்ற 2 ஆசனங்களோடு இன்னொரு 5000 10,000 வேறுவிதமாக இருக்கு. ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வருகின்ற ஒரு 5000 வாக்குகளை இருக்கின்ற போது சில வேளை ஒரு ஆசனம் கூடி 14 ஆசனங்களாக நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியும் முஸ்லீம் அவர்கள் இணைந்து போட்டுவோம். சில வேளைகளில் 14 ஆசனங்களை எங்களால் பெற முடியும். நாங்கள் தனித்து போட்டிருந்த போது முஸ்லீம் காங்கிரஸ் தனித்து போட்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே எந்த வகையிலும் இந்த ரேஸில் நாங்கள் நிற்க முடியாது. அரசாங்கத்தோடு சேர்ந்து போட்டிட போகின்ற பிஏபிபி பிள்ளையாருடைய கட்சி அங்கே போட்டிட போகிறது. ஸ்ரீலங்கா பிஏ இருக்கின்ற ஏனைய கட்சிகள் ஸ்ரீலங்கா மற்ற சிங்கள கட்சிகள் எல்லாம் போட்டிடுவோம். இனவாத சக்தி ஹெல உரிமையுடனும் ஆயுதம் தரித்த பாசிச குழுவுடனும் ஹிஸ்புல்லா கைகோர்த்து நிற்பது சமூகத்தின் விடுதலைக்காகவா அல்லது சந்தர்ப்பவாத அரசியலுக்காகவா? ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்ந்து போட்டிடுவோம் என்றால் இங்கு சில சகோதரர்கள் பேசினார்கள், நாங்கள் மரத்திலே போட்டிட வேண்டும் என்று. மரத்திலே ஐக்கிய தேசிய கட்சியோடு போட்டிட முடியாது. அவ்வாறு போட்டு சிங்கள மக்களுடைய வாக்குகளை நாங்கள் பெற முடியாது. ஆகவே நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து போட்டிருந்த தீர்மானம் இருக்கிறோம். யானை சின்னத்தில் தான் போட்டிட வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணிவதாயின் யானை சின்னத்தில் போட்டியிட்டாலே சகல சமூகங்களின் வாக்குகளையும் பெறலாம் என்று உறுதிபட சொன்ன ஹிஸ்புல்லா இன்று முஸ்லிம் காங்கிரஸ் மர சின்னத்தை அழித்து விட்டது என்று முதலை கண்ணீர் வடிப்பது எதற்காக? முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து போட்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே எந்த வகையிலும் இந்த ரேஸில் நாங்கள் நிற்க முடியாது. முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து போட்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே எந்த வகையிலும் இந்த ரேஸில் நாங்கள் நிற்க முடியாது. முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டால் வெற்றியே கிட்டாது என்று சொன்ன ஹிஸ்புல்லா முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து கேட்காதபடியால் தான் பொதுஜன ஐக்கிய முன்னணியில் சேர்ந்ததாக பொய் சொல்வது எதற்காக? ஹிஸ்புல்லா போன்ற சுயநலவாத அரசியல்வாதிகளை ஓரம் கட்டுவோம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பலப்படுத்துவோம். அலையடித்து அளவில்லாத வெற்றிகளை அள்ளி அடிமை தலையை அறுத்தெறியும் அளவை கண்ட ஆனந்தத்தில் அந்த மரம் சிரிக்கிறது, அழகு மரம் சிரிக்கிறது, அழுகை தன்னை மறக்கிறது, அழகு மரம் சிரிக்கிறது.